அதினத்தின் காலத்துல கர்த்தர் அதாவது நேர்த்தியாய் செய்கிறவர். நாம நினைக்கலனா கூட கர்த்தர் நம்மளை நினைக்கிறவரா இருக்கிறார். ஆமென். நம்ம சில நேரத்துல மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை என்னைக்குமே என்ன பண்றது கிடையாது, மறக்கிறவரே கிடையாது. ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது மறந்து போறதுக்கு. அவர் தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை நினைவில் வைத்திருக்கிறார். ஆகவேதான் காலங்கள் கடந்தாலும் வருஷங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்றிருக்கிறார். குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த திருச்சபையை நாம் திறந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. மக்களுடைய வாழ்க்கையை தொட்டார். அவருடைய வசனம் பேசுச்சு. அவங்க கர்த்தரோட ஐக்கியப்பட்டாங்க, கர்த்தருடைய உறவுல வந்தாங்க, அவருடைய அன்புல பங்கெடுத்தாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவங்களாவே முயற்சி பண்ணி அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நடத்துறாங்க. சரி, தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு அதே இடத்துல இன்னைக்கு காலையில ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபம் பண்ணிட்டு அங்க ஆராதனை பண்ணிட்டு தான்